இந்த வாரம் நாங்கள் 3 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினாரை கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா யுவர் சேலரி இன்க்ரீஸ் பட் டியூ டு யுவர் வெல்த். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆன மூலமாக எப்படி வெல்த் கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஹவு ஷுட் யூ இன்வெஸ்ட் வென் த மார்க்கெட்ஸ் ஆர் அன்சர்டன். இந்த அன்சர்டன் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் நேவிகேட் பண்ணலாம் அதை பற்றின டிஸ்கஷன் இந்த வெபினாரை நீங்கள் பார்க்கலாம். மூணாவது வெபினார் பார்த்தீங்கன்னா இஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ பில்ட் த ரைட் வே 3 ப்ராக்டிக்கல் வேஸ் டு ரிவ்யூ யுவர் போர்ட்ஃபோலியோ. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி ரிவ்யூ பண்ணுறது, அது எப்படி நம்ம அலைன் பண்ணுறது பற்றின டிஸ்கஷன் நடத்துவோம். இந்த வெபினாரை நீங்கள் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 lakh போர்ட்ஃபோலியோவிலிருந்து 10 lakh போவது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? கடந்த 4 வருஷத்தில் கண்டிப்பாக அது ஈஸியாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு ஈஸியாக நான் பார்த்த வரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இருந்ததில்லை. ஸோ 1 லட்சத்துலேருந்து 10 லட்சத்தை நம்ம ஈஸியாக சென்றடையும் போது நமக்கு இன்னும் செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? நிச்சயம் வரணும், வந்திருக்கும். அந்த ஆர்வத்தை எப்படி ரிசல்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி எல்லாருக்கும் வரணும். எனக்கு இது வந்தது. ஏன்னா 10 லட்சம் ரீச் பண்ண உடனே அங்கேருந்து நம்ம சறுக்கக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு எண்ணம். கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம், இங்கேருந்து கீழே போகக்கூடாது. அடுத்தது இங்கேருந்து மேலே போகணும். ரொம்ப கஷ்டமான வளர்ச்சி 10 லட்சத்துலேருந்து 25 லட்சத்துக்கு போகிறதுங்கிறது. ஏன்னா சந்தையினுடைய சூழ்நிலை மாறிடும். சப்போஸ் நீங்கள் நேரடியாக பங்கு வணிகம் பண்ணி 10 லட்சம் வந்திருந்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். அட் த சேம் டைம் அங்கேருந்து மேலே போகிறதுக்கு சம்டைம்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் 10 லட்சம் வர்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது எல்லோரும் வாங்கக்கூடிய அதே நிறுவனங்களை வாங்கி நாம் போர்ட்ஃபோலியோவில் ரிசல்ட் பார்க்குறது, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். இட் வில் ஸ்டாப் ஒர்க்கிங். இதுக்கு நீங்கள் காரணம் இல்லை, அல்லது உங்களுக்கு இந்த பங்கு வாங்க சொன்ன நண்பர்கள் காரணம் இல்லை, மார்க்கெட் தான் காரணம். மார்க்கெட் மாறி போச்சு. மார்க்கெட் மாறி போகும்போது நீங்கள் அதே விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும். நான் என் லைஃப்பில் 10 லட்சம் வந்த உடனே என்னை டக்குன்னு மாற்றிக்கிட்டேன். வேறு ஏதோ ஒரு விஷயம், மார்க்கெட் பண்ணுற விஷயத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு இடத்துல போய் நான் முதலீடு செய்கிறேன். அந்த காலகட்டத்தில் அது வந்து கான்ட்ரேரியன் பீட் அண்ட் டவுன் வேல்யூ செக்டர்ஸ். இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தேட வேண்டியிருக்குங்க. ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே இன்றைக்கி எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி டீப் வேல்யூ கான்ட்ரேரியன் செக்டர்ஸை போய் தேடி நேரடி பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ நைட்மேர். பட் ரொம்ப முயற்சி பண்ணுறவங்க அதை பண்ண முடியும். ஆனால் அது எல்லோருக்குமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் எல்லோருக்கும் அந்த 10 லட்சத்துலேருந்து 10 மடங்கு வளர்ச்சியை பார்த்து 1 கோடிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்குது. இட் இஸ் எவ்ரிபடிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சக்சீட். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சேலஞ்ச். எப்போவுமே ஒரு ஆலோசகனாக இருந்தாலோ அல்லது ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருந்தாலோ அல்லது ஒரு முதலீட்டாளனாக இருந்தாலோ எந்த ஹேட்டை வேர் பண்ணாலும் யூ ஹாவ் டு சால்வ் அ ப்ராப்ளம். அப்போ தான் சக்ஸஸ் வரும். இப்போ இன்றைக்கி 10 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கு ஒருத்தர் போகணும். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் M2Wவில் நம்ம அதுக்கு ஏற்கனவே ஒரு சொல்யூஷனை வச்சுருக்கோம். அது என்னென்னா 10 லட்சத்துலேருந்து 1 கோடியை பற்றி யோசிக்க வேண்டாம், 25 லட்சத்தை பற்றி யோசிப்போம் அப்படிங்கிறது தான் அந்த சொல்யூஷன். இது எங்கேருந்து வந்தது தெரியுமா? என் லைஃப்லேருந்து தான் வந்தது. நான் 10 லட்சம் வந்தவொடனே எப்படியாவது 25 lakhs போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி 10 லட்சத்துலேருந்து 25 lakhs போகிறவங்களுக்கு மாதம் 25,000லேருந்து 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிதி ஆதாரம் இருக்குங்க. எனக்கு ஒன்றுமே கிடையாது, லிட்ரலி ஜீரோ. அப்போது நான் ஏதோ ஒரு ட்ரேடு பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த கேபிட்டலையே கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். மோசமான சுச்சுவேஷனாக இருக்குல்ல? இட் வாஸ் லைக் தட். பட் இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களால் உங்களுடைய சம்பளத்திலேருந்து தாராளமாக 25,000லேருந்து 50,000
மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ 10 லட்சத்துலேருந்து 25 லட்சங்கிறது 15 லட்சம் கிளைம்பு. மாதம் 50,000 போடுறவங்க 3 வருஷத்தில் 15 லட்சம் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து போனஸ். 25,000 போடக்கூடியவர்கள் வருஷத்துக்கு 3 லட்சம்னா 5 இயர்ஸில், நான் சம்பள உயர்வையெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கல, அதே அமௌண்ட்டை போட்டால் கூட 5 வருஷத்தில் அவங்க தாராளமாக நெக்ஸ்ட்டு 15 லேக்ஸை அவங்களே சேமித்து முதலீடு பண்ணிடுவாங்க. மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் போனஸ். சம்பளம் வருஷம் கூட போகுது இல்லையா, அது கூடும்போது உங்களுடைய சேமிப்பு விகிதமும் கூட வேண்டும். அப்போ 25,000 பண்ணுறவங்க அடுத்த வருஷம் 30 ஆக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் 35 ஆக்கலாம், 3வது வருஷம் 40 ஆக்கலாம். அப்போ இந்த 5 ஆண்டு காலம் என்ற டைம் உங்களுக்கு தேவைப்படாது. அதை விட உங்களால் இன்னும் வேகமாக 15 லட்சம் சேவ் பண்ண முடியும். என்னடா இவன் ரிட்டர்னை பற்றியே பேசாமல் 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம் போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம போடுற பணமே 15 லட்சமாக சேர்ந்து 25 லட்சத்துக்கு நம்மளை கொண்டு போகுதுனாக்கா, மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் நம்மளை அதை விட உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகுன்றது தான் என்னுடைய பிலீஃப். அதுதான் என்னுடைய அனுபவம். ஸோ எப்போவுமே நான் எவ்வளோ பணம் போடுறேன் அப்படிங்கிறதுல தான் நான் எப்போவுமே குறியாக இருப்பேன். என்னுடைய ஃபோக்கஸ், என் டியூட்டி என்ன, நான் எப்படி என்னுடைய போர்ட்ஃபோலியோக்கு கேபிட்டல் கொடுக்கணும், அதுதான் என்னுடைய முழு கவனம். அந்த கவனம் என்னை என்ன பண்ண வைக்குதுனாக்கா, அதை விட கொஞ்சம் அதிகமாக செய்ய வைக்குது. அப்போது நான் 10 லட்சத்துலேருந்து 25 லட்சத்துக்கு எவ்வளோ நாளில் போகணும்னு நினச்சா அதை விட வேகமாக போயிடுறேன். என் கேஸில் 3 வருஷத்தில் போயிட்டேன். 3 வருஷத்தில் நானே 15 லட்சம் போட்டதுனால 25 லட்சம் ரூபாய்க்கு போன என் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்னால அதை விட அதிகமாக இன்னொரு பெட்டர் பிளேஸில் போய் நிற்கிது. இன்றைக்கி நீங்கள் இதை பண்ணாலும் உங்களுக்கும் அதே அனுபவம் உறுதியாக கிடைக்கும். அது மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த்லேயே கிடைக்கும்ன்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதை அப்படி பண்ணும்போது நாம் 25 லட்சம் இல்லைங்க, 50 கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இந்த 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம்ங்கிற ஜேர்னி மேக்ஸிமம் 5 வருஷம் ஆகணும். அதை நம்ம சுருக்கி இன்னும் சீக்கிரம் கொண்டு வந்துட்டோம்னா சம்வேர் பிட்வீன் 3 and 5 இயர்ஸ். அடுத்த 3லிருந்து 5 ஆண்டுகளில் நம்ம 50 லட்சம் நாம் சேமிக்கக்கூடிய ஒரு கோலாக வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். 5 வருஷத்தில் பண்ணுறோன்னே வச்சுக்குவோம். அடுத்த 5 வருஷத்தில், அதாவது 25 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துக்கு போகிறதுக்கு நம்ம வருஷத்துக்கு 5 லட்சம் அல்லது 6 லட்சம் நம்ம சேமித்தோன்னா 4லிருந்து 5 ஆண்டுகளில் நம்ம 50 லட்சத்துக்கு போயிடுவோம். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6லிருந்து 10 வருஷத்துக்குள்ளே நம்ம தாராளமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். இது எல்லோருக்குமானது. என்ன, முதலீட்டில் தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும். இதுதான் நேரடி பங்கு முதலீட்டில் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்வேன். இப்படிப்பட்ட முதலீட்டு விபத்துக்கள் இல்லாத ஒரு பயணத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிரியேட் பண்ணோம்னா ஒவ்வொருவரும் 1 கோடியை போய் சேர்ந்துருவாங்க. ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் என்னென்னா, ஒரு இன்வெஸ்டருக்கும் தன்னுடைய முதலீட்டில் ஒரு விபத்து வரக்கூடாது. ஸோ இழப்புகள் இல்லாத ஒரு முதலீட்டு பயணத்தை நம்ம கிராஃப்ட் பண்ண ட்ரை பண்ணணும். முழு மனதோடு முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்க லைஃப்பில் முதலீட்டு விபத்துக்கள் நடக்காமல் இருக்கின்றன. அது நேரடி பங்கில் அவங்களுக்கு நடக்கும்போது நடக்கக்கூடிய டைம் லாஸ் இதில் நடக்கவே கூடாது M2Wயில். அதுக்கு அடுத்தபடியாக காம்பவுண்டிங், தான் செய்ய வேண்டிய வேலையை முழுவதுமாக அவங்க லைஃப்பில் செய்ய வேண்டும். எப்போல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோ கீழே போய் லாஸ் ஆகி சில பங்கில் தப்பு நடந்து ராங் சாய்ஸஸ்லேருந்து நம்ம வெளியே வரலாமா கூடாதான்னு யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணி அப்புறம் கடைசியில் வெளியே அந்த பணத்தை மறுபடியும் எடுத்து ரைட் சாய்ஸில் போட்டு அதை வளர வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி வரும். ஆனால் டைம் நிறைய வேஸ்ட் ஆகிடும். இந்த டைம் வேஸ்டேஜ் ஒரு நடுத்தர வர்க்கத்தின் வாழ்க்கைக்குள் வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது சாத்தியமா? உங்கள் மனசில் வர கேள்வி எனக்கும் வருது. சில நேரங்களில் ஒட்டுமொத்த சந்தையும் கீழே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் வேஸ்ட் ஆகுங்க. சில ஆண்டுகளுக்கு மார்க்கெட் கீழே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சில ஆண்டுகளில் மார்க்கெட் சேர்த்து வச்சு ரிட்டர்னை நமக்கு கொடுத்துட்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். நேரடி பங்கில் தப்பான பங்கு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணாலும் அல்லது எவ்வளோ நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் அல்லது எவ்வளோ நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் அது மறுபடியும் மீண்டு வராது. பட்
M2W மாதிரி முதலீட்டு வழிமுறையில் இது நடக்கவே நடக்காது. நம்ம 2 வருஷம் மார்க்கெட் சிச்சுவேஷன் சென்டிமெண்ட்னால வேஸ்ட் பண்ணால் கூட அதுக்கப்புறம் வர 2-3 ஆண்டுகளில் நமக்கு சந்தை நம்முடைய பொறுமைக்கு உரிய ரிட்டர்னையும் ரிவார்டையும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட முதலீடை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, நமக்கு ஒரு பாதை தெரியுது. அந்த பாதையில் அடுத்தது என்ன செய்யணுங்கிறது தெரியுது, என்ன செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது, எதை எப்படி தொடர்ந்து செய்ய வேண்டும்ன்றது நல்லாவே புரியுது. ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டிக் டு த பிளான் அண்ட் ஒர்க் டு த ஸ்கிரிப்ட். என்ன முடிவு பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும். முடிஞ்சால் யூ எக்ஸீட் வாட் யூ பிளான். நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாரும் செய்யக்கூடியது. இது எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். எந்த மிடில் கிளாஸ் பர்சனும் இதை செய்ய முடியும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம M2Wங்கிற ப்ரோக்ராமே கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்லைனா இவ்வளோ பேரை திரட்டி அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு எதுவுமே கிடைக்கலனாக்கா யாருக்கு என்ன பலன்? எல்லோருக்குமே அது டைம் வேஸ்ட். ஸோ நம்ம அதை பண்ணும்போது அதில் இருந்து ஒரு அவுட்கம்மை பேஸ் பண்ணி தான் நம்ம போகணும். அந்த அவுட்கம் பலருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்றதை உணர்ந்து அந்த அடிப்படையில் நம்முடைய முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். நஷ்டம் என்பது சிலருடைய வாழ்க்கைக்குள் வரவே கூடாது என்ற தீர்மானத்தோடு நாம் இந்த மொத்த பயணத்தையே அணுகணும். ஸோ வி ஷுட் எய்ம் ஃபார் அன் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜேர்னி. விபத்தில்லாத பயணம் ஒரு வெற்றி பயணமாக இருக்கும் என்பது நிச்சயமாக என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக நீங்களும் அதை ஒத்துப்பீங்க. ஸோ விபத்தில்லாத ஒரு முதலீட்டு பயணம் ஒரு மைல்ஸ்டோன்லேருந்து தள்ளி எங்கோ தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மைல்ஸ்டோனை எளிதில் அடையக்கூடிய ஒரு பயணமாக அமைய வேண்டும். அந்த மைல்ஸ்டோன் அடையும் போது அடுத்த மைல்ஸ்டோனுக்கும் உங்களுக்கு வழி தெரிய வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இப்படி ஒரு தெளிவான அப்ரோச் தான் M2W. இது நிச்சயமாக நேரடி பங்கு முதலீட்டுக்கு ஒரு சுப்பீரியர் அப்ரோச் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா தோல்விகள் இல்லாத பயணம் வெற்றி பயணம். அந்த வெற்றி பயணத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.